மூங்கில் போல் சுற்றம் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பேர்வுட் இன்வெஸ்டர்ங்கிற புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். இந்த புத்தகம் நமக்கு பணத்தை எப்படி சேமிப்பது, கடனில் இருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி முதலீடு செய்வதுன்னு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. இப்புத்தகத்தின் நூலாசிரியர் ஸ்காட் பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஒரு பெரிய புதர்த்தியில் தனது வீடு, பண்ணை, கால்நடைகள்னு எல்லாத்தையும் இழந்தார். ஆனா தன்னோட தைரியத்தால மனம் தளராம மீண்டும் வாழ்க்கையை தொடங்கினார். இந்த புத்தகம் அவர் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடங்களோட தொகுப்பு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஸ்காட் தைரியத்தை விடல. என்னால முடியும்னு தினமும் கண்ணாடி முன்னாடி சொல்லி தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிட்டார். அவர் கத்துக்கிட்ட அனுபவங்கள், பாடங்கள் எல்லாமே இந்த பேர்வுட் இன்வெஸ்டர் புத்தகத்துல இருக்கு. ஸ்காட் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பண விஷயத்துல சுதந்திரமா இருக்கணுங்கிறதுதான். நம்ம பணத்தை எப்படி சரியா கையாளணும், எப்படி சேமிக்கணும், எப்படி முதலீடு செய்யணும்னு இவர் சொல்ற டிப்ஸ் எல்லாமே பிராக்டிகலா யூஸ் பண்ணக்கூடியவை. ஃபைனான்சியல் டேட் நைட். முதல்ல நம்ம பண விஷயங்களை பற்றி மாசம் ஒரு நாள் ஒதுக்கி பேசணும். இதை ஃபைனான்சியல் டேட் நைட் சொல்றாங்க. இது கொஞ்சம் சலிப்பூட்டும் மாதிரி இருந்தாலும் நம்ம பண விஷயத்துல கெட்டியா இருக்க இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பணத்தை எப்படி செலவு பண்றோம், எவ்வளவு சேமிக்கிறோம்ங்கிற விவரங்கள் நமக்கு தெரியும். 3 பக்கெட் டெக்னிக். அடுத்தது, நம்ம வருமானத்தை பிரிச்சு செலவு பண்ணணும். அதுக்கு ஸ்காட் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட 3 பக்கெட் இருக்கணும். 1 ஃப்ளோ பக்கெட். இதுல நாம அன்றாட செலவுகளுக்கு பணம் போடணும். 2வது மோஜோ பக்கெட். இதுல நாம சேமிப்புக்கு பணம் போடணும். 3வது ப்ரோ பக்கெட். இதுல நாம முதலீட்டுக்கு பணம் போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பணம் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியும். டோமினோ டெக்னிக். இந்த புத்தகத்துல டோமினோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி கடனை அடைக்கிறதுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. இது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கடன்கள்ல எதுல வட்டி அதிகமோ முதல்ல அதை அடைக்கணும், அப்புறம் அடுத்த கடனை அடைக்கணும். இந்த மாதிரி படிப்படியா எல்லா கடனையும் அடைக்கணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணி நம்ம ஓய்வு காலத்துக்கு தேவையான பணத்தை முதலீடு செய்யலாம். இதுல குறைவான ரிஸ்க்ல நல்ல வருமானம் கிடைக்கும். ஓய்வு காலத்துல எவ்வளவு பணம் தேவைப்படும்னு ஒரு மதிப்பீடு அல்லது ஒரு திட்டம் போட்டுக்கணும். அதுக்கேத்த மாதிரி முதலீடு செய்யணும். போனஸ் டிப்ஸ். கிரெடிட் கார்டுலாம் வேணாம், உடைச்சு போட்டுருங்கன்னு சொல்றார். அப்புறம் நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு ஃப்ரீலான்ஸ் வேலை பார்க்கலாம், இல்லன்னா சைடு பிசினஸ் பண்ணலாம். இந்த புத்தகம் நமக்கு பண விஷயத்துல நல்லா ஹெல்ப் பண்ணும். பணத்தை எப்படி சேமிக்கிறது, கடனில் இருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி முதலீடு செய்வதுன்னு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க, பயனுள்ளதா இருந்த ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை பின்னூட்டமிடுங்கள். அதாங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.